மத்தேயு 7வது அதிகாரத்துல ஆட்டுத்தோலை போர்த்தின ஓநாய்கள் அப்படின்னு கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வருவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பட்சிக்கிற ஓநாய்கள். என் ஆடுகள் என்னோட சத்தத்தை கேட்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நம்ம அவருடைய ஆடுகளா இருந்தோம் அப்படின்னா அவரோட சத்தத்தை கேட்டு அதை ஜனங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் உண்மையான ஊழியக்காரர்கள், உண்மையா ஆண்டவரோட தீர்க்கதரிசிகள். கர்த்தர் சொல்வதை எந்த பிசுறும் இல்லாம கேட்டு அதை அப்படியே கொடுக்க வேண்டியது. ஆனா இதே போலதான் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு இந்த ஓநாய்களா இருக்கிறவர்கள் கர்த்தர் சொல்றது மாதிரி தான் இருக்கும், அவரே பேசுற மாதிரி தான் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள பட்சிக்கிற ஓநாய். இவங்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதே வசனத்துல அடுத்து கொடுத்துருக்கு, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிந்து கொள்வீர்கள். ஒரு மரத்தை நம்ம பார்க்கிறோம், அது நல்ல மரமா கெட்ட மரமான்னு எப்படி சொல்றோம்? அதுல இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸை வச்சு தானே சொல்றோம். அதே மாதிரி தான் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை நம்ம எப்படி அடையாளம் கண்டு கொள்வதென்று ஆண்டவரே நமக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறார். என்னன்னா அவர்களோட கனிகள்னால நம்ம அவர்களை அறிந்து கொள்ள முடியும். அதனால நீங்க தேவனோட வார்த்தையை படிங்க, ஆண்டவரோட வார்த்தையை தியானிங்க, தேவனோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நலமானது எதுவோ அதை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.